WWE 2024ஓட டிராஃப்ட் பிக்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் நடந்து முடிஞ்சாச்சு. முக்கியமான ரெஸ்லர்ஸ்லாம் ரா ஸ்மாக்டவுன் பிராண்ட்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதில் யார் யார் எங்கெங்கே பிராண்ட்ஸ்க்கு போயிருக்காங்க அண்ட் அதை பற்றின ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த டிராஃப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இதுக்கு மேலே எதிர்பார்ப்பு அதிகமாகவே வைக்கப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு பயங்கரமான ரெசல்மனியாவை தொடர்ந்து அடுத்த ஏராக்குள்ளே நம்ம போகும்போது எப்படி இருக்கும், யார் எங்கே போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. என்னை கேட்டால் இந்த டிராஃப்டை ரெசல்மனியா முடிஞ்ச அடுத்த வாரமோ இல்லை ஒரு வீக் கேப் விட்டோ கூட வச்சுருந்துருக்கலாம். 4 வீக் கேப் விட்டது நமக்கு ஜஸ்ட் ஒரு 4 ஃபில்லர்ஸ் ராஸையும் ஸ்மாக்டவுன்ஸையும் தான் கொடுத்துச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, நம்ம இப்போ டிராஃப்ட்குள்ளே டேரெக்டாக குதிச்சிடலாம். இதில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நம்ம போக பார்ப்போம். நைட் ஒன்னோட ரவுண்ட் 1 பிக் பண்ணப்பட்ட முதல் சூப்பர் ஸ்டாரே பியாங்கா பெலர் ஸ்மாக்டவுனுக்காக. பியாங்கா பெலர் ஒரு பெரிய ஸ்டார் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் ஸ்டில் ஒரு டிராஃப்டோட நம்பர் 1 பிக்கப் சூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ அவங்களுக்கு மொமெண்டம் இருக்கானா கிடையாது. அவங்க எந்த ஒரு ஹாட்டான ஸ்டோரி லைன்லேயும் இன்வால்வ் ஆகலை. அப்படி இருக்கையில் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தும் பியாங்கா பெலர் எதுக்கு நம்பர் 1 பிக்காக வச்சாங்க எனக்கு புரியல. ஓகே, அடுத்த பிக்காக வந்து ரா வந்து ஜே உசோ பிக் பண்ணாங்க. அண்ட் ஸ்மாக்டவுன் கார்மெலோ ஹேஸ், ரா வந்து செத் ஃப்ரீக்கன் ராலின்ஸ். அப்படியே ரவுண்ட் 2க்கு போனோம்னா ஸ்மாக்டவுனில் ராண்டி ஆர்டன், ராவில் பிரான் பிரேக்கர், ஸ்மாக்டவுனில் நாயா ஜாக்ஸ், ராவில் லிவ் மோர்கன். அப்படியே ரவுண்ட் 3க்கு போனோம்னா ஸ்மாக்டவுனில் எல்ஏ நைட், ராவில் ரிக்கஷெட், ஸ்மாக்டவுனில் பிளட் லைன், ராவில் ஷேமஸ். என்னடா வேகமாக நேம் படித்தேன்னா, இப்போ நீங்கள் இந்த 3 ரவுண்ட்ஸை ஜஸ்ட் பாருங்களேன். இதில் உள்ள முக்கால்வாசி பேர் ஆல்ரெடி ஸ்மாக்டவுனில் இருந்தவங்க ஸ்மாக்டவுனுக்கும், ராவில் இருந்தவங்க ராவுக்கும் தான் போயிருக்காங்க. தென் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் டிராஃப்ட்னே புரியலை. இதில் கார்மெலோ ஹேஸ் மட்டும் NXTலேருந்து வந்திருக்காரு. பட் அகெயின் அவருமே வந்து முன்னாடியே மெயின் ராஸ்டரில் டெபியூ ஆகிருக்காரு. ஸோ இது அவரோட புது டெபியூ மாதிரி இவங்க ப்ரிட்டன் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. அண்ட் அடுத்த விஷயம், பிரான் பிரேக்கர் ரீசெண்டாக ஸ்மாக்டவுனில் டெபியூ ஆகிருந்தார் NXTலேருந்து. அவரை வந்து ராக்கு மாற்றிருக்காங்க. இது ஒரு பெரிய நோட்டிசபிள் சேஞ்சே கிடையாது. ஏன்னா அவர் வந்ததுலேருந்து ஜஸ்ட் ஒரு 4 ஸ்குவாஷ் மேட்ச் தான் கொடுத்துருப்பாரு. ஸோ அவர் எந்த பிராண்டுக்கு மாறினாலுமே அது ஒரு பெரிய டீல் கிடையாது. அண்ட் நாயா ஜாக்ஸ் மட்டும் எகேஸ் ராவிலேருந்து ஸ்மாக்டவுன் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நோபடி கேர்ஸ் அபவுட் இட். அதை தாண்டி இருக்கிற எல்லா பிக்ஸுமே ராவில் இருக்கிறவங்க ராலையும், ஸ்மாக்டவுனில் இருக்கிற ஸ்மாக்டவுன்லேயும் தான் இருக்காங்க. ஸோ டிராஃப்டோட ஹோல் பாயிண்டிங் மிஸ் ஆகுதோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா டிராஃப்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க சாம்பியன்ஸ்லாம் வந்து அந்தந்த பிராண்ட்ஸ்லேயே ரீட்டைன் ஆக போகிறாங்கன்னு. ஸோ மித்த பீப்புளையாவது ஓரளவு ஷஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தா முக்கால்வாசி மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அதே பிராண்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் எதுக்கு இதை உட்காந்து மெனக்கிட்டு ஷிஃப்ட் பண்ணாங்கன்னே புரியல. ஓகே, ரவுண்ட் 4க்கு போனோன்னா அகெயின் ஸ்மாக்டவுனில் AJ ஸ்டைல்ஸ் ரீட்டைன் ஆனார். ராவில் வந்து ஆல்ஃபா அகாடமி இருக்காங்க, ஸ்மாக்டவுனில் ஆண்ட்ராய்டே இருக்கார். ராவில் வந்து கயானா ஜேம்ஸ் வராங்க NXTலேருந்து. இவங்க ஒருத்தங்க தான் NXTலேருந்து வராங்க. அதர் தென் தட் AJ ஸ்டைல்ஸ் ஸ்மாக்டவுனில் தான் இருந்தாலும், ஆல்ஃபா அகாடமி ராவில் தான் இருந்தாங்க, ஆண்ட்ராய்டே வந்து ஸ்மாக்டவுனில் தான் இருந்தார். ஸோ எந்த சேஞ்சும் இல்லை. இதுதான் நைட் ஒன்னோட டிராஃப்ட்டு. இந்த நைட் 1 டிராஃப்ட்டில் ஒரு நோட்டிசபிள் சேஞ்சஸ் கூட நமக்கு இல்லாதது சீரியஸ்லி செம்ம டிஸப்பாயிண்டிங்காக இருந்தது. ஏன்னா பொதுவாக டிராஃப்ட்னா ஓரளவாவது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச், 1-2 சூப்பர் ஸ்டாராச்சும் இவங்க இந்த பிராண்ட் போகிறாங்களான்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முன்னாடிலாம் ரூத்லெஸ் அக்யூஷன் ஏராலலாம் இந்த மாதிரி டிராஃப்ட் நடக்கும் போது டிராஃப்ட் ஆகிற பீப்புளை மட்டும்தான் மென்ஷனே பண்ணுவாங்க. ராலேருந்து ஒருத்தங்க ஸ்மாக்டவுன் போகிறாங்கன்னா அவங்கள மட்டும் தான் மென்ஷனே பண்ணுவாங்க. ஆல்ரெடி அதே பிராண்டில் ஸ்டே பண்ணுற பீப்புளெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் மெனக்கிட்டு கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு ரவுண்டாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் ராவில் இருக்கிறவங்க ராலையும் ஸ்மாக்டவுன்லேயே தான் ஸ்டே பண்ணுறாங்கன்னா அதுக்கு எதுக்கே டிராஃப்ட்டு. அதுக்கப்புறமா வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு சில நேம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஸ்மாக்டவுன் அண்ட் ராக்கு போகிறவங்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, பார்த்துக்கோங்க. அண்ட் மூவிங் ஆன், நைட் 2ஓட டிராஃப்ட் இன்றைக்கி நடந்தது. அதோட முதல் ரவுண்டாக இம்பீரியம் வந்து அகெயின் ராலையே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. இதில் குந்தரும் லுட்விக் கைசரும் தான் வந்து டிராஃப்ட் ஆகியிருக்காங்க. ஜியோவானி டிராஃப்ட் ஆகலை. ஸோ அவரோட நிலமை என்னன்னு புரியலை. அண்ட் ஸ்மாக்டவுனுக்கு வந்து சேட் கார்கில் அவங்க அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. ராக்கு வந்து டேமேஜ் கண்ட்ரோல் வராங்க. இங்கே தான் முதல்ல ஒரு நோட்டிசபிள் சேஞ்ச் வந்து நடந்ததாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா டேமேஜ் கண்ட்ரோலில் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்மாக்டவுனில் பார்த்துருக்கோம். அவங்க ராக்கு வர்றது தான் ஒரு ப்ராப்பர் நோட்டிசபிள் சேஞ்ச் இந்த டிராஃப்ட் ஆரம்பித்ததுலேருந்தே. அண்ட் ஸ்மாக்டவுனில் கெவின் ஓவன்ஸ் இருக்கார். மூவிங் ஆன், ரவுண்ட் 2க்கு போனோன்னா CM பங்கை சூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த ஒரு லாஜிக் புரியலை. டிராஃப்ட் படி ரொம்ப வேல்யூபிளான பிளேயர்ஸை தான் முதல் ரவுண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. அப்படி இருக்கிற டே 2ஓட ரவுண்ட் 2ல் தான் நீங்கள் CM பங்கை சூஸ் பண்ணுவீங்களா? எனக்கு புரியலை. இந்த லாஜிக் வந்து எனக்கு என்ன கதைன்னே எனக்கு புரியலை. யாராவது தெரிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மாக் டவுனில் வந்து ப்ரைட் போகிறாங்க. எஸ் அவங்க ராவில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க போகிறாங்க. அண்ட் பிரான் ஸ்ட்ரோமன் ராவில் இருக்கிறாரு. பிரான் ஸ்ட்ரோமன் ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறமா இன்னைக்கு தான் ரிட்டன் ஆயிருந்தாப்புல ராக்கு. அண்ட் ப்ரோ வந்து ஆல்ரெடி பல்காக தான் இருப்பாப்புல, இப்போ இன்னும் பல்காக இருக்காப்புல. எனிவே அவரை வச்சு எப்படி ஸ்டோரி மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்றைக்கி ஜே ஊசோக்கு வந்து அவர் ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணிட்டு போகிறத நம்ம பார்த்தோம். மூவிங் ஆன் ஸ்மாக் டவுனுக்கு வந்து டிஃபனி ஸ்டேட்டன் போகிறாங்க. அகைன் இதுவும் ஒரு ஷிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் ரவுண்ட் 3க்கு போனோம் அப்படின்னா எல்டபிள்யூஓ வந்து ராக்கு வராங்க. இதுவும் ஒரு நோட்டிசபிளான சேஞ்சு. ஏன்னா அவங்கள நம்ம ஸ்டார்டிங் ஸ்மாக் டவுனில் பார்த்துருக்கோம். என்னை பொறுத்தளவு ரே மிஸ்டீரியோனாலே ஸ்மாக் டவுன் தான். ஸோ அவரை ராவில் பார்க்குறதே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த ஃபிஸ்ட் என்ட்ரன்ஸில் ரே மிஸ்டீரியோ வந்து அப்படி குதிச்சு வரதே நம்ம பார்த்து பழகிறதால அவரை வந்து ஸ்மாக் டவுனோடையே நம்ம அசோசியேட் பண்ணி பழகிட்டோம். அவர் ராக்கு வரதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித்தியாசமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து கார்லிட்டோவும் சேர்ந்து இவங்க கூட ஷிஃப்ட் ஆகிருக்காரு. ஸோ கார்லிட்டோவை எல்டபிள்யூவோட சேர்த்து ஷிஃப்ட் பண்ணவங்க எதுக்கு வந்து ஜியோவானியை மட்டும் இம்பீரியமோட சேர்த்து ஷிஃப்ட் பண்ணலன்னு எனக்கு தெரியலை. ஓகே, அடுத்து வந்து ஸ்மாக் டவுனுக்கு வந்து லிகாடோ டெல் ஃபேண்டாஸ்மா டீம் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. ஐ திங்க் அவங்க அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ராவில் வந்து அகெயின் ட்ரூ மேக்கென்டைர். நான் பங்க்கு சொல்லும் போது சொன்ன அதே கொஷன் தான். மோஸ்ட் வேல்யூபிளான ஆளுங்களை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவீங்கன்னா எதுக்கு ட்ரூ மேக்கென்டைரை 3வது ரவுண்டில் 3வது பிக்காக சூஸ் பண்ணணும்னு எனக்கு புரியல. இதை தான் மேக்கென்டைர்னு கேட்டார் வந்து ப்ரோமோவில். ஓகே, மேபி ஒரு ஸ்டோரி லைனுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்களா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மாக் டவுனுக்கு ஷின்சுகே நாகமுரா போகிறாரு. இதுவும் ஒரு சேஞ்சு. ஏன்னா நாகமுராவை ரொம்ப நாளாக நம்ம ரா பிராண்ட்லேயே பார்த்துட்ருக்கோம். முக்கால்வாசி ராவை வந்து அவர் தான் மெயின் ஈவெண்ட் பண்ணுவாப்பில். அப்படி இருக்கையில் அவர் ஸ்மாக் டவுனுக்கு போகிறது ஒரு சேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரவுண்ட் 4ல் வந்து ஜட்ஜ்மெண்ட் டே வந்து ராலே வந்து ரீட்டைன் பண்ணாங்க. அண்ட் ஸ்மாக் டவுனுக்கு வந்து நயோமி அவங்க அகெயின் ரீட்டைன் ஆனாங்க. அண்ட் ராக்கு ஃபைனலி NXT ஸ்டாரான எலிவா ட்ராகன் ஆஃப் வந்து வராரு. இது எனக்கு செம்ம சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா என்ன மாதிரியான ரெஸ்லர் அப்படின்றத நம்ம NXT பார்த்துருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி குந்தர், அந்த டைமில் வால்டராக இருந்த குந்தருக்கும் ட்ராகனாவுக்கும் நடந்த மேட்சஸ்லாம் ஜஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். மாடர்ன் டே ரெஸ்லிங்கில் நடந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்சஸ்ன்னு சொல்லலாம். மாடர்ன் டே ரெஸ்லிங்னு கூட இல்லை, நீங்கள் ஆல் டைம்னு கூட எடுத்துக்கலாம். இவங்க போட்ட மேட்சஸ்லாம் வந்து ஆல் டைம் கிரேட்டஸ்ட் மேட்சஸாக கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். அகெயின் ரிங் ஜெனரல் கந்தரும் வந்து ஒரு ஆள் தான் இருக்காது. ஸோ இவங்க 2 பேரும் அகெயின் ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமோகம். அதுக்கு தான் நான் வெயிட்டிங்கு. ஓகே, ஸ்மாக் டவுனுக்கு வந்து செல்சா கிரீன் அண்ட் பைப்பர் நிவின் போகிறாங்க. அண்ட் ரவுண்ட் 5க்கு வந்தோம் அப்படின்னா நியூ டே ராவில் இருக்கிறாங்க. ஸ்மாக் டவுனில் பிரிட்டி டெட்லி, ராவில் வந்து லைரா வால்கிரியா அவங்க வந்து NXTலேருந்து மெயின் ராஸ்டருக்கு வந்திருக்காங்க. அண்ட் ஸ்மாக் டவுனுக்கு கேண்டிஸ் லெரே அண்ட் இண்டி ஹார்ட்வேர். இந்த ரவுண்டில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ரவுண்ட் 6க்கு போனோம் அப்படின்னா ராவில் வந்து ஃபைனல் டெஸ்ட்மேன் போகிறாங்க. ஸோ அவங்க ஸ்மாக் டவுன்லேருந்து ராக்கு வராங்க. அண்ட் ஃபைனல் டெஸ்ட்மேன் கமான் அவங்க இன்வால்வ் ஆகிற எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக தெரில. ராக் வந்தால் மட்டும் ஏதாவது மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. அண்ட் ஸ்மாக் டவுனுக்கு வந்து DIY போகிறாங்க, விட்ஸ் குட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராவில் வந்து நம்ம ஆசம் ட்ரூத் சாம்பியன்ஸாக இருக்காங்க. அவங்க இன்னும் சீக்கிரமாக எப்படியும் அதை லூஸ் பண்ண வாய்ப்பு கிடையாது. எனக்கு பர்சனலி DIY ரொம்பவே ஃபேவரட்டான டீம். ஸோ அவங்க வந்து ஒரு டைட்டில் வின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிற மேபி ஸ்மாக் டவுன் போனாங்கன்னா அவங்க ஒரு சீரியஸான ஃபைட் போட்டு அங்கே ஒரு சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகனு எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் அவங்க ஸ்மாக் டவுன் போகிறது ஒரு நல்ல சாய்ஸ். அண்ட் பிக் பிரான்சன் ரீட் ராவில் தான் ஸ்டே பண்ணுறாரு. அண்ட் பிளேர் டெவன்பாட்ங்கிறவங்க வந்து NXTலேருந்து ஸ்மாக் டவுனுக்கு வராங்க. இதெல்லாம் தான் இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்த டிராஃப்ட் பிக்ஸ். ஸோ இதில் நமக்கு நிறைய டிஸப்பாயின்மெண்ட் தான். எஸ்பெஷலி நைட் 1 ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நைட் 2 கம்பேரிட்டிவ்லி பரவாயில்ல, ஓரளவு நோட்டிசபிளான சேஞ்சஸ்லாம் இருக்குது. சில ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி இந்த டிராஃப்டோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆல்ரெடி அங்கே டைட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாம் அப்படியே அந்தந்த பிரான்ச்லேயே ஹோல்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல டெசிஷனாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அதை தவிர்த்து ஒரு மேஜர் பிளேயர்ஸ் யாரையாச்சும் ஷிஃப்ட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் யாரையுமே பிக் பண்ணாமல் விட்டது ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, எனிவே இந்த டிராஃப்ட்டை முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரி லைன்ஸை நம்ம பேக்லாஸ்க்குள்ளே நல்லா டெவலப் பண்ணிடலாம். இப்போ பேக்லாஸ் வர ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே என்ன ஸ்டோரி லைன்ஸை பில்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வாய்ப்பே கிடையாது. ஒரு ஸ்மாக்டவுன் தான் இருக்குது. ஓகே, எனிவே தட்ஸ் இட். இதுதான் டிராஃப்ட் பற்றி என்னோடய ஒப்பீனியன். ஜஸ்ட் ஒரு சின்னதான வீடியோ போட்டு 2 வாரம் ஆச்சு. அதனால் நடுவில் ஒரு ஃபில்லர் வீடியோ மாதிரி இதை போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you in next video.